ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தா சாதா ப்ளவுஸ் மாதிரி அமுக்கமாக இருக்குது, எடுப்பாக இல்லைங்க, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த முறைப்படி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சு கொடுத்து பாருங்கள், கப் ஷேப் எடுப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி ப்ளவுஸ் கிராஸ் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ நான் கட்டிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடிப்பாட்டம் ஏற்றம் இறக்கம் எதுவும் பிசுறு லைட்டாக தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கிளாத்தை நான் ஒரு 1/4 இன்ச் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு கரைப்பகுதி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இல்லை நம்ம பேக் பார்ட் அடிப்பாட்டம் மடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும் மடித்து தைக்கிறதுக்காக. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸு சுருக்கமாக இருந்தாலும் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு கிளாத்தை இதே போல் இப்படி மடித்து விடுங்க. அப்போ தான் நமக்கு டிசி கட்டியால் மார்க் பண்ணி குறிக்கும் பொழுது இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்படி மார்க் பண்ணணும். இப்போ இந்த கோட்டு மேலேயே அளவு ப்ளவுஸை வச்சு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுதுங்களே, கிளாத் இந்த அளவு ப்ளவுஸ் நழுகாமல் இருக்கிறதுக்காக நீடில் போட்டு இப்படி குத்திக்கிங்க. அடுத்து ஷோல்டருக்கு கீழே நழுகாமல் இருக்கிறதுக்காக இப்படி நீடில் போட்டு குத்திக்கிங்க. 2 இடத்துல இப்படி நீடில் போட்டு குத்திட்டு இப்போ இந்த கோட்டு மேலே அளவு ப்ளவுஸை நல்லா நேராக வைங்க. இப்படி கரெக்டாக அப்படி நேராக இழுத்து வைங்க. நேராக இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பின் கழுத்து இறக்கம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். அடுத்து நெக்குடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். தையலுக்காக 1/2 இன்ச் கை சுற்றளவு தப்பங்களோ அதுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். அடுத்து ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். தையலுக்காக மேலே தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. அடையாளப்படுத்திட்டு இடுப்பு சுற்றளவு எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டராக டாட் பிடிப்பாங்கள்ல பேக் பார்ட்டில் அதுக்காக 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும். இப்போ 1.5 இன்ச்சு தையலுக்கும் டாட் பிடிக்க 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்த அளவு நம்ம எது பார்க்கணும் அப்படின்னா ஷோல்டர் மேலே பிடிச்ச 1/2 இன்ச்சு தப்போம். அதுக்காக ஸ்கேலில் இதே போல் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நெக்குடைய இறக்கம் இந்த ஃபஸ்ட்டு கோடு தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த கோட்டில் இருந்து இப்படி நேராக அப்படி பாஸ் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணி வரைங்க. வரைஞ்சிட்டு 1/2 இன்ச் மட்டும் இந்த இடத்துல கம்மி பண்ணணும். இப்படி கம்மி பண்ணிவிட்டு வளைவு கொடுக்கணும். இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் முடிகிற இடங்களா இதிலிருந்து 1.5 இன்ச் தையலுக்கான அளவை மார்க் பண்ணணும். இது எதுக்கான அளவு எக்ஸ்ட்ரா விடுறேன் அப்படின்னா தையலுக்கு நம்ம சைடில் 3 தையல் பிடிச்சி தப்பங்கள்ல, சைடில் 3 தையல் தெரியும் பாருங்க, அதுக்காக. இப்போ இதிலேருந்து எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணணும். இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச் தையலுக்கான அளவையும் இப்படி கரெக்டாக இப்படி கோடு போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வாட்டம் வரும். இது 1.5 இன்ச் தையலுக்கான அளவுங்களா. அடுத்து இந்த பாயிண்டில் நம்ம எத்தனை இன்ச் வளைவுக்காக குறைக்கணும் அப்படின்னா ஆம்கோல் வளைவுக்காக 1.25 இன்ச்சு 1.25 இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா சுருக்கம் எதுவும் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து 5 வருது, 5ல் பாதி 2.5. இப்போ இந்த இடத்துலேருந்து 3.5 இன்ச் வருதுங்களா, 3.5ல் பாதி 1.25 இன்ச். இதே போல் பாதி பாதியாக நம்ம கணக்கு பண்ணிக்கணும். கணக்கு பண்ணி இப்படி வளைவு கொடுத்துக்கலாம். வளைவு கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக எனக்கு எத்தனை இன்ச் சரியாக வருது, 8 இன்ச் வருது. அப்போ அளவு ப்ளவுஸ்லேயே 8 இன்ச் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு கூட குறைச்சல் ஆம்கோல் சுற்றளவில் வந்துருச்சுன்னா அளவுகள் மாறுபடும், அதனால தான். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். இப்போ அளவு ப்ளவுஸ்லேயும் எனக்கு 8 இன்ச் வருது. அப்போ ஆம்கோல் சுற்றளவு நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டர், அடுத்து ஆம்கோல் சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு கட் பண்ணிவிட்டு சைடு,
கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அடையாளத்துக்காக தையலுக்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காகவும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ கொடுத்துட்டு கை கிளாத் மடிக்கும் பொழுது ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்கணும். இதே போல் இப்படி மடித்து போட்டுட்டு கை கட் பண்ணும் பொழுதும் லைட்டாக 1/4 இன்ச் நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா கை வந்து ஒரு கை ஏற்றம் இறக்கம் வந்துடும். அதனால் கரெக்டாக நேராக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ கைக்கு கரைப்பகுதி இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். சரியாக 1/2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா கை வந்து நம்ம தையல் ஒட்டி பெரட்டி தைக்கிறோம், அதனால் 1/2 இன்ச் போதுமான அளவு. இப்போ அந்த கோட்டுக்கு மேலேயே கையோடைய ஹைட்டு உயரம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து முன்கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து கையோடைய ஆம்கோல் சுற்றளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணி இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. அடையாளப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச் தையலுக்கான அளவு சரியாக வருதான்னு பார்க்கணும். முன்கை சுற்றளவு ஒட்டி 1/2 இன்ச் சரியாக வருது. இப்போ இந்த இடத்துலையும் எனக்கு 1/2 இன்ச் சரியாக வருது. ஒட்டு போட தேவையில்லை, கச்சிதமாக இருக்குது. இப்போ இந்த மேல் கோட்டோட ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து இந்த கோட்டோட ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் அந்த 1/2 இன்ச் தையலுக்கு விட்டாங்களா இதை மட்டும் இப்படி தனியாக அப்படி மார்க் பண்ணுங்கள். இப்படி தனியாக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் முடியுது எனக்கு. இப்போ கை வந்து நம்ம சேஃப் கொடுத்து மார்க் பண்ணுங்களே, அதுக்காக மேலே அப்படி 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு கிராஸு ஸ்கேல் அப்படி கிராஸாக வச்சு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை இன்ச் வருது? 6 இன்ச் வருதுங்களா? அப்போ 6ல் பாதி 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சும். இது வந்து எதுக்கான அளவுனா அப்படி கைக்குழி நம்ம கட் பண்ணணும். கைக்குழி கட் பண்ணினா தான் சுருக்கம் வராமல் இருக்கும் கையில் வந்து. இப்போ நம்ம அடியோட கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி அடியோட கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுங்க. 1/2 இன்ச் தையலுக்கு விட்டாங்களா இதிலேருந்து சிசர் கட் கொடுத்துட்டு இந்த மேல் பீஸை மட்டும் கையில் இந்த மேல் பீஸை மட்டும் எடுத்து சிசர் கட் கொடுத்தாங்களா அதை தாண்டி இப்படி குடஞ்சி ஒரு 3/4 இன்ச் பக்கம் இப்படி கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் கை சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ கை கட்டிங் பண்ணி முடிச்சாச்சுங்களா? அதுக்கு அடுத்து இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டில் தான் நமக்கு மெயின் வேலையே எதில் இருக்குன்னா, ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட்டிங் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாத நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படின்னாவே கிராஸ் கட் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டுடைய அகலத்தை கணக்கு பண்ணுவோம். இப்போ நான் அளவு ப்ளவுஸும் எனக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் சரியாக எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு அளவு எடுத்துக்கலாங்க. கிளாத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது. 9.5 இன்ச் வருது. சரியாக ஃப்ரண்ட்டுடைய அகலம் 9.5 இன்ச் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்கத்தை நம்ம கணக்கு பண்ணணும். முன்கழுத்து இறக்கம் ஷோல்டர்லேருந்து சரியாக அந்த ஃபஸ்ட்டு கொக்கி எந்த இடத்துல தெரியுதோ அது வரை 6 இன்ச் வருது. இந்த அளவு ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச் வருது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டுடைய உயரத்தை கணக்கு பண்ணணும். ஃப்ரண்ட்டுடைய உயரத்தை நம்ம இழுத்து அளவெடுத்துட்டோம் அப்படின்னா கப்பு வந்து கீழே இறங்கிரும். அதனால் எப்பயும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா கிளாத்தை இழுக்காமல் நம்ம பொறுமையாக அளவெடுக்கணும். ஷோல்டர் அப்படி சென்டர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக இதே போல் பாருங்க இப்படி இந்த பட்டி ஜாயிண்ட் தெரியுதுங்களா இது வரை பொறுமையாக அளவெடுக்கணும். இப்படியே வச்சு இப்படி பார்க்கணும். இப்போ எனக்கு எத்தனை இன்ச் வருது? 12.5 இன்ச் வருது. முன் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் முன் இறக்கம் 12.5. இதை அப்படி கணக்கு பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 அளவையும் கணக்கு பண்ணியாச்சுங்களா? அடுத்து இப்போ ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சோங்களா, அந்த பேக் பார்ட்டை இந்த பேப்பர் மேலே அப்படி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த பேப்பரில் எதுக்காக நான் 1/4 இன்ச்சில் மட்டும் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கொக்கி பட்டிக்காகவும் வி பட்டிக்காகவும் பிடிச்சி ஒரு 1/4 இன்ச்சு தப்பங்கள்ல அதுக்காக பாருங்க இந்த இடத்துல மட்டும் இப்படி இதே போல் இப்படி ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் பேக் பார்ட் அளவு இப்படி வைக்கணும். இதே போல் இப்படி வச்சுட்டு அடுத்து கழுத்துடைய அகலத்துக்கு நேராக இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேக் பார்ட்டு சுற்றளவு இந்த ஆம்கோல் சுற்றளவு இப்படியே மார்க் பண்ணுங்க. இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டு கிளாத்தை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு இப்போ எந்த இடத்துல கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் 1/4 இன்ச் விட்டது போக தையலுக்கு விட்டது போக 9.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும்.
ஃப்ரண்ட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் இருந்தது? 9.5. அப்போ 9.5 இன்ச்சிலிருந்து மறுபடியும் என்ன பண்ணும்? ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஃப்ரண்ட்டில். இது எதுக்குன்னா தையலுக்கான அளவு. மறுபடியும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இப்போ தையலுக்கான அளவையும் சேர்த்தாச்சுங்களா? 1/4 இன்ச்சு கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு விட்டுட்டு அதிலிருந்து 9.5 இன்ச் அளவு வச்சு தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்க, இது வந்து 1.5 இன்ச் தையலுக்கான அளவு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேக் பார்ட்டில் எப்படி நம்ம எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும், அதே போல் ஃப்ரண்ட்லேயும் எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். இதுலேயும் எப்படி கையில் கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட்லேயும் லைட்டாக 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். முன்பக்கம் ஃப்ரண்ட் இருக்குங்களா, அது சுருக்கம் வராமல் இருக்கும். அப்படியே பேக் பார்ட் அளவை விடக்கூடாது, லைட்டாக குடஞ்சி கட் பண்ணணும் 1/2 இன்ச் மட்டும். இப்போ நம்ம முன்கழுத்து இறக்கத்தை அளவு வச்சிடலாங்களா? அதுக்கு முன்னாடி ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிப்போங்கள்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சிருவோம். அப்போ நம்ம முன்கழுத்து இறக்கம் அளவெடுக்கும் பொழுது 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து அளவு வைக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக 6 இன்ச் வருது முன்கழுத்து இறக்கம். தையலுக்கு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ தையலுக்கு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல நெக்கு கிட்ட, இந்த இடத்துல ஒரு மார்க். இதே போல் இப்படி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே வளைவு, அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுங்க. அப்படியே இதே போல் இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரை இப்படி சென்டர் பண்ணுங்கள். கரெக்டாக ஷோல்டர் இப்படி சென்டர் பண்ணி ஃப்ரண்ட்டு இறக்கம் முன்னாடி ஃப்ரண்ட்டு இறக்கம் சரியாக 12.5 இன்ச்சு. அந்த 12.5 இன்ச்சில் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக கீழே 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் இறக்கத்தை இப்போ மார்க் பண்ணியாச்சுங்களா? இப்போ இந்த கோட்டோடு இப்படி நேராக அப்படி கோடு போடுங்க. போட்டுட்டு இப்போ எப்படி கம்மி பண்ணுறீங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கோட்டிலேருந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சில் கம்மி பண்ணக்கூடாது. உங்களுக்கு கப் ஷேப் எடுப்பாக இருக்கணும்னா 2 இன்ச் கம்மி பண்ணுங்கள். அதே போல் சைடுலேயும் 2 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இப்படி நீங்கள் 2 இன்ச் கம்மி பண்ணினீங்கன்னா தான் கப் வந்து நல்லா எடுப்பாக பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் லைட்டாக 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு இப்படிலாம் கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கப் வந்து எடுப்பாக பார்வையாக இருக்காது. இப்போ இந்த இடத்த மெயின் இடத்த இப்படி அடையாளப்படுத்துங்க. மெயின் டாட்டுக்காக அடையாளப்படுத்திட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் அளவு வைங்க. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் அளவு வைங்க. கப் ஷேப் எடுப்பாக இருக்கணும்னா 1.5 இன்ச் இருக்கணும். அடுத்து டாட்டுடைய உயரம் சரியாக 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு இறக்கம் 12.5 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் டாட்டுடைய முன்டாட் உயரம் சரியாக 3 இன்ச் வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஷேப்பில் இப்போ மெயின் டாட்டோடைய வேலை நமக்கு முடிஞ்சிருச்சிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில் இப்போ எத்தனை இன்ச் வருது? 5 வருதுங்களா? 5ல் பாதி 2.5. இதே போல் அப்படி அளவு கணக்கு பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மெயின் டாட்லேருந்து என்ன பண்ணணும்னா 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்கள். 1.5 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ஆம்கோல் டாட் பிடிக்கிறப்ப மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்படி மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் பார்க்க. இப்போ 3 டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரியே சைடில் 2 இன்ச் வந்து கம்மி பண்ணுங்கள். இந்த முறைப்படி நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி தைச்சி கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. எதனால் நான் பேப்பர் போட்டு சொல்லித்தரேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக புரியும். நான் துணியில் வந்து மார்க் பண்ணுறதை விட பேப்பர் கட்டிங் சொல்லி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கிளியராக கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் புரியும். இப்போ கிளாத்தை நல்லா இழுத்து பாருங்கள். எந்த பக்கம் கிளாத்து நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம கட் பண்ணி வச்ச பேப்பரை இதே போல் அப்படி போட்டுக்குங்க. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கிளாத்தை நல்லா இழுத்து பார்க்கணும். நல்ல லப்பர் மாதிரி நீளும். அந்த பக்கம் தான் கிராஸில் இதே போல் நம்ம கட்டிங் பண்ணி வச்ச பேப்பரை இப்படி போட்டுக்கணும். கிராஸாக போடணும். இப்படி போட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் மேலேயே பாருங்கள், இப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. நல்லா இந்த பேப்பரை கையில் நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சி இப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரணும். பேப்பர் நழுகாமல் இருக்கிறதுக்காக நீடில் போட்டு குத்திக்கலாம் சென்டராக.
இந்த ஷோல்டர், ஆம்கோல் சுற்றளவு இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த டாட் பிடிக்கிறதுக்காகவும் அடையாளத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. 3 டாட் பிடிப்போங்கள்ல அதுக்காக. இப்போ இந்த இடத்துல அப்படியே ஸ்கேலால் சைடில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பரை எடுத்துருங்க. இப்போ இதே போல் இப்படி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர், ஆம்கோல் சுற்றளவு, சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டிங் பண்ணியாச்சுங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு இதே போல் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கணும். 3 டாட்டுக்காகவும் இப்படி லைட்டாக அப்படி சிசர் கட் கொடுத்துக்குங்க. 3 டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பேப்பர் கட்டிங்லேயே நான் தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்து இந்த ஃப்ரண்ட் அகலத்தை கணக்கு பண்ணி பட்டியோட அளவை இப்படி மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அகலம் வச்சுக்கிட்டாவே அதை விட கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மடிச்சடிக்கிறதுக்காக பட்டி மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து இந்த பட்டியோட உயரம், முன்பட்டி உயரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக மேலே மார்க் பண்ணுங்கள். அதே போல் சைடு பட்டி இப்படி அளவு வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே கொஞ்சம் அரேஞ்சில் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு கப் ஷேப் எடுப்பாக வேணும்னா இப்படி மார்க் பண்ணணும். பட்டி கிளாத் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்படி இந்த பேப்பரை இப்படி எடுத்துக்குங்க. இப்படி பேப்பரை எடுத்துகிட்டு எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் மார்க் பண்ணி பட்டி கிளாத் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு நமக்கு பட்டி கிளாத் நேராக கொஞ்சம் நல்லா ஷேப் இல்லாமல் வெட்டிட்டாலும் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து அமுக்கமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பட்டி கிளாத் வந்து ஷேப் எடுக்காமே வெட்டிடுறாங்க. வெட்டுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பட்டி அழுத்தி கொடுக்கறதுனால கப் வந்து அமுக்கமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பட்டி கிளாத்தும் கரெக்டாக வெட்டணும். பாருங்கள், இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது கப் வந்து நல்லா எடுப்பாக தூக்கி விடும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முன்னாடி கிராஸ் பீஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு அமையும். இப்போ நம்ம லைனிங் பீஸு வந்து கட்டிங் பண்ணியாச்சுங்களா? அடுத்து புடவையோட கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ புடவையோட கிளாத்தை கைக்கு மட்டும்தான் இதில் பார்டர் இருக்குது. அப்போ கைக்கு பார்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் அப்படி மடித்து போட்டுட்டு ஆல்ரெடி வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த கை கிளாத் அப்படி எடுத்து போட்டுட்டு நல்லா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எனக்கு தாராளமாகவே இருக்குது. அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கையோடைய வேலை முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்து நம்ம பேக் பார்ட்டு லைனிங் பீஸை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே புடவையோட கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாமே டோட்டலாக அப்படி எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் பார்ட் வேலை முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புடவையோட கிளாத்லேயும் கிராஸில் தான் நம்ம கட் பண்ணணும். நல்ல கிளாத்து நீண்டு கொடுக்குதான்னு செக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், இப்படி நல்லா இழுத்து பாருங்கள். எந்த பக்கம் கிளாத்து நல்லா நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் கிராஸில் தான் கட் பண்ணணும். சரி, லைனிங் பீஸ் தான் வந்து நம்ம கிராஸில் கட் பண்ணிவிட்டோம், புடவையோட பீஸை நம்ம நேராக கட் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. புடவையோட கிளாத்தையும் நம்ம கிராஸில் தான் கட் பண்ணணும். நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்ததுன்னா புடவையோட கிளாத்தை கிராஸாக தான் கட் பண்ணணும். இப்போ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸை விட புடவையோட கிளாத் எல்லாமே டோட்டலாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி கட்டிங் பண்ணியாச்சுங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த புடவையோட கிளாத் அதிகமாகவே இருக்குது பாருங்கள். பட்டிக்கும் தேவைக்கு ஏற்ப இருக்குது.
இப்போ இதே போல் கட் பண்ணியாச்சுங்களா? இப்போ பாருங்கள், இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் பட்டி கிளாத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? உங்களுக்கு கிராஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லா கிராஸில் வெட்டியிருக்கீங்களான்னு இப்படி கிளாத்தை இழுத்து பாருங்கள். இந்த லைனிங் கிளாத்தை இழுத்து பார்க்குறப்பே நல்லா நீளும் பாருங்கள், லப்பர் மாதிரி நீண்டு கொடுக்குது பாருங்கள். அப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நீங்கள் நல்லா கரெக்டாக வெட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.